பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நாங்கள் திடீர்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு லேடிஸ் டே அவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா எங்களோட ஒரு பெஸ்ட் சைல்ட்ஹுட் மெமரி வந்து நாங்கள் வந்து ரீவிசிட் பண்ண போகிறோம். நான் மனசில் நினச்சிருக்க எல்லா ஸ்பாட்டும் கவர் பண்ண முடிஞ்சா இட் இஸ் லைக் தி ஐடியல் ரீவிசிட்டிங் ஆஃப் சைல்ட்ஹுட் மெமரி. இல்லாமா we used to go often there. எஸ், எங்கள் ஊர் பார்த்தீங்களா பசுமையாக இருக்குது எப்படி. ஆனால் தமிழ்நாட்டை விட இங்கே தான் பயங்கர வெக்கனா வீட்டுக்குள்ளே இருந்தால் அப்படியே கிரில் சிக்கன் ஆயிடும். இப்போ என் காலு சிக்கன் 65 ஆயிட்டு, காலில் மட்டும் வெயில் அடிக்கும். நாங்கள் திடீர்னு டிசைட் பண்ண ட்ராவல் இது. பூஜா குட்டிக்கு 2 நாள் லீவ் இருந்தது. அம்மா இதை விட்டால் இன்னும் லீவ் கிடைக்காது, நான் நைட் டியூட்டி முடிச்சிருந்தா, நான் தூங்கிட்டு 12 மணிக்கு எந்திக்கிறேன், 2 மணி போல் வெளியில் இறங்கிடுவோம். நம்ம இப்போ போனால் தான் போனது, அதுக்கப்புறம் போக முடியாது, அதனால் நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் டக்குன்னு கிளம்புங்கம்மா அப்படின்னு சொன்னான். இது என்னென்னா ஒரு பில்கிரிமேஜ் டூர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் கோயில்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக முடியாமையே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து திருச்செந்தூர் வந்து நாகர்கோவில், வள்ளியூர், சாத்தாங்குளம், திருச்செந்தூர் அப்படி போகணும். நாகர்கோவில் தாண்டி டீ பிரேக்கு கடைக்கு முன்னாடி உள்ள சீன் இது. சுத்தி மழை, ஒரு காளமாடு நிற்கிது வெளியில், நல்ல ஸ்க்ரீனும் கூட இருக்குல்ல. சாயந்தரம் ஆனால் இதில் உட்காந்துட்டு படம் போடுவாங்க, பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே போகலாம். நாங்கள் இந்த திருச்செந்தூர் ரோட்டில் இந்த காருக்கு பின்னாடியே வரோம். யார் காருன்னு தெரியல, அவங்களும் திருச்செந்தூர் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பின்னாடியே வரோம். அவங்க நினச்சிருப்பாங்க இது என்னடா இவங்க நம்ம பின்னாடியே வராங்க அப்படின்னு. நல்ல டிரைவிங்கும் கூட. அங்கே ஃபுல்லாக பனைமரம். இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குது திருச்செந்தூர் வர்றதுக்கு. நாங்கள் திருச்செந்தூர் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. மெஞ்ஞானபுரம்ன்ற ஊருக்கு தாண்டி போயிட்டுருக்கோம். நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ 7 மணி, 8 மணி வரைக்கும் தான் கோவில் இருக்குது. அதனால் அவசரமாக சாரி கட்டிட்டு கோவிலுக்கு போகிறோம். எங்களோட அட்டையர் பார்க்குறீங்களா? இதுதான் எங்களோட அட்டையர். இதுதான் திருச்செந்தூர் கோபுரம். அநியாயம், இங்கே திருப்பதி மாதிரி ஆக்கிட்டாங்க. இது வந்து 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற இடம். அதில் அவசரமாக போயிட்டுருக்கோம். மணி 7:30, 8 மணி வரைக்கும் தான் இருக்கும். கடல் கிட்ட வந்துட்டோம். கடல் உள்வாங்கிருச்சு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கோவில் கட்டிகிட்டு இருக்காங்க, அதனால் எல்லா இடமும் மறைச்சி வச்சு அப்படி ரொம்ப கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. இனி எல்லாம் அது சரியாகி திறந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருக்கும். நல்ல காற்று. கோவிலுக்குள்ளே போகும்போது பயங்கர கூட்டம், புகஞ்சிட்டோம், அப்படியே அவிஞ்சிட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே ஏசிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. சாமி கும்பிட்டிங்களா பூஜா குட்டி? எஸ், சாமி கும்பிட்டாச்சு, டின்னர் சாப்பிட்டாச்சு. இனி ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கணும். நாளை காலையில் ஊருக்கு போகணும். அப்புறம் 2-3 கோயிலுக்கு போகணும். ஹலோ, மறுநாள் காலையில் 6 மணி நாங்கள் குளித்து கிளம்பி ஊருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். பூஜா குட்டியோட டேடி ஊர். அந்த கோவிலெல்லாம் போய் நான் சாமி கும்பிட்டுட்டு தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தேன். அதனால் இப்போ நான் நல்லா ஆனேன்னா திருப்பி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்லா ஆகிட்டேன். அதனால் அந்த கோயிலெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு பார்க்கலாம். இந்த கோயிலும் நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இந்த தெரியுது இல்லை பலசரக்கடை, ஏதாவது ப்ரொவிஷன் வாங்கன்னா இந்த ஒரே ஒரு கடை தான் இருக்குது. இந்த ஊருக்கு பேர் வெங்கட்ராயபுரம். இது எங்கள் பாட்டி பிறந்த ஊர், எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு எடுத்த ஊர். அப்படி இதுவும் கொஞ்சம் பெரிய ஊர். எங்கள் ஊரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெரிய ஊர். ஒரு 50 வீடு, ஒரு 50-75 வீடு இருக்கும், அவ்வளோதான். இதுதான் எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸ். எங்கள் ஊருன்னு சொன்னோடனே பெருசாக நினைக்காதீங்க. மொத்தமே ஒரு 30 வீடு தான் இருக்கும். அதில் மொத்தமே ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க இப்போதைக்கு. இந்த மஞ்சள் கலரில் உள்ள இது வந்து பிள்ளையார் கோயில். இதுதான் ஊர். யாருமே இல்லை ஊர்ல. ஒரு ஆள், ஒரு ஈ காக்கா கூட இருக்காது. எல்லாரும் வெளியே போட்டிருக்காங்க, தெரியுதா? எல்லோ கலர் பெயிண்ட் அடித்த வீடு தான் எங்கள் வீடு. நான் கல்யாணம் ஆகி வந்த வீடு. இப்போ அவசரமாக வந்ததுனால திறக்கலை. இனி அடுத்த ட்ரிப்பு திறந்து உள்ளெல்லாம் காமிக்கிறேன். உள்ளே பெக்கூலியராக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் எங்கள் ஊர் சிதம்பராபுரம். எல்லையில் இருக்கிற சாமி. சில ஊர்களில் கருப்பண சாமி இருப்பாங்க.
இதான் எசக்கியம்மன், காவல் தெய்வம். ஊர் தொடங்குற இடத்துல இருப்பாங்க. இந்த ஊருக்கு காவலா அவங்க இருப்பாங்க. கேட் திறந்ததுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். நீங்க எங்க மேடம் வந்திருக்கீங்க? நாங்க வந்து எங்க அப்பா ஊருக்கு வந்திருக்கோம். வெளியே இருந்து பார்த்தா ஊர் பெரிய ஊரா தெரியும். ஆனால் மொத்தமே 10-30 வீடு தான் இருக்குது. இப்போ ஊரில் ஒரு 5-6 வீட்டில் தான் ஆள் இருக்காங்க. அதுலேயும் ஒவ்வொரு ஆள் தான் இருப்பாங்க. அதுலேயும் இன்றைக்கி 2 கல்யாணம் இருக்குது. அதனால் சுத்தமாக ஆள் இல்லை. இது வந்து எங்கள் ஊர் அம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு வந்தால் நாங்கள் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுவோம். ஏன்னா சேகர்ஜிக்கு பிடிச்ச கோவில், பிடிச்ச ஊர். இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு தூணும் சேகர்ஜியோட பேர் சொல்லும். அதனால் இங்கே வந்தால் எமோஷனல் ஆயிடுவோம். வெளியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் தொண்டையெல்லாம் கட்டிடும். எனக்கு நல்ல வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல இந்த கோவிலில். இதுதான் எங்களோட சாஸ்தா கோயில். இங்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் என்னோட ட்ரீட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் நினச்சிக்கிட்டேன், நான் உயிரோடு இருந்தால் நான் திருப்பியும் இந்த கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு. இப்போ அது 2 வருஷம் ஆக போகுது. இன்னும் ஒரு 10 நாளில் அதனோட பர்த்டே வருது. இப்போ தான் எனக்கு நேரம் கிடச்சிது. அதனால் நாங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பூசாரி வர்றதுக்காக. இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஒரு பாட்டிமா. எங்க வந்திருக்கீங்க பாட்டிமா? நாங்க வந்து எங்களோட குடும்ப கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு சாஸ்தா கோயில். இதுவுமே நான் சொன்ன மாதிரி மெமரிஸ்ல நிறைய வந்து இடம் பிடிச்ச ஒரு இடம். ஏன்னா எப்பயாவது தான் வருவோம். நான் மொத்தமே சைல்ட்ஹுட்ல மேபி twice or thrice தான் வந்திருக்கேன். ஆனால் இட் இஸ் ரியலி ஃபன் டு பி ஹியர். என்ன ஃபன்னா, இங்கே வந்து வந்து ஒன் ஆஃப் த மெமரி இஸ் ப்ரைமரி மெமரி அதான். என்னென்னா இங்கே சாப்பாடு வந்து இங்கே எப்படி ஐ திங்க் நிறைய கம்யூனிட்டி இருப்பாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றது அப்படிலாம் இருக்காது. அப்போது எங்கள் ஊரில் உள்ள சாப்பாடு மாதிரி இருக்காது. அப்போ இங்கே ஒரு பிளேட்ஸில் ரைஸ் வச்சு மேலே ஒரு கறி இருக்கும். அது வந்து எல்லாரும் கை வைக்க வேண்டான்னு யாராவது ஒரு ஆள் தான் அதை ஊட்டி விடுவாங்க ஆசின் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே எங்களுக்கு மட்டும். அப்போ நான் அது கை வச்சு சாப்பிட்டதே இல்லை. இதர் அம்மா ஊட்டி விடுவாங்க, இல்லைன்னா சித்தி ஊட்டி விடுவாங்க, இல்லைன்னா சித்தப்பா ஊட்டி விடுவாங்க. அப்படி சித்தப்பா தான் மெயின். அதனால் ஐ ரியலி மிஸ் ஹிம். இங்கே வந்தப்போ நான் நான் டக்குன்னு அங்கே அந்த ஒரு இடத்துல தான் அது எனக்கு கோர் மெமரியாக இருக்குது. அப்போது அங்கே போயிட்டு நான் இப்படி வந்தேன். இந்த இடம்லாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணி மேலே ஷெட்டுலாம் போட்டிருக்காங்க. அப்படி இருக்காது. இந்த ஒரு இது மாத்திரம்தான் ஷெட்டு இருக்கும். இங்கெல்லாம் மண் அப்படி தான் இருக்கும். மேலே ஷெட்டும் இருக்காது. இப்போல்லாம் இது எடுத்து கட்டி பெருசாக்கியிருக்காங்க. காடு மாதிரி இருந்தாலும் இங்கே உட்கார்ந்துருக்கும்போது நல்லா காற்றடிக்குது. அது மாதிரி அது ஃபுட்டு வந்து நான் ஃபுட்டுன்னு நீங்கள் ரொம்ப டேஸ்டியாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சூடாக இருக்கும் அவ்வளோதான். அல்ல சூடாக அவங்களுக்கு கை பொறுக்காம நம்ம வாய்க்குள்ளே போடுவாங்க. அது மட்டும்தான் நல்லா இருக்கும். இல்லை பின்ன டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எனக்கு ஞாபகம் இல்லை, சூடாக சாப்பிட்றது எனக்கு ஞாபகம். டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுவும் நம்ம பசிச்சு வரும்போது இங்கே வந்து கிராமத்தில் உள்ள காய்கறி எல்லாம் போட்டு இவங்களே குக் பண்ணி சாம்பாரா அவியல், சாம்பார், சர்க்கரை பொங்கல் எல்லாம் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குது. அது இப்போது அங்கே தண்ணி காடாக இருக்குது, அதனால அங்கே போக முடியாது. அந்த குளத்து கரையிலையும் உட்காந்து சாப்பிட்லாம். எங்களுக்கு பாதுகாப்புக்கு இவர் இருக்காரு. பூசாரி வந்த உடனே பயங்கரமான மழை. தெய்வமே நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது. கோவில் வந்து வன திருப்பதி. இது வந்து ஒரு பெருமாள் கோயில். புன்னை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், புன்னை நகர் இந்த இடத்துக்கு பேர். இது வந்து மெட்ராஸ்ல எல்லாம் சரவண பவன் வச்சிருக்காங்கல்ல, அவங்களோட ஓன் கோவில். எங்கள் தாத்தா, அதாவது பூட்டி தாத்தான்னு சொல்லுவாங்கல்ல, தாத்தாவோட தாத்தா, அவங்க கணக்கில் இங்கே ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன். இந்த இருக்குல்ல, இந்த வீட்டில் இந்த லாஸ்ட் ஒரு வீடு மட்டும் எங்கள் தாத்தா கணக்கு. இப்போ இது கோயில் கணக்கில் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெயின் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. இப்படி இருக்காது. இந்த இடத்துல ஒரு 3-4 வீடு மட்டும்தான் இருக்கும். நான் குட்டி குழந்தையா இருக்கும்போது வந்திருக்கேன். அது வந்து அவங்க தாத்தா கணக்கு கிடையாது, எங்க தாத்தாவோட தாத்தா கணக்கு. ஒன்று அவங்க தாத்தா ஆக்கியாச்சு. எங்க தாத்தாவோட அப்பாவோட கணக்கு தான் அந்த வீடு.
சரிங்க மேடம். இப்போ போய் நீங்கள் உங்கள் தாத்தாவோட அப்பான்னு சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன். இந்த மரத்தில் இந்த இது இருக்குல்ல ஆலமரம், இதில் கட்டி வச்சு அடிப்பாங்க உங்களை. இது வந்து ஏரல் சேர்மன் சாமி கோவில். விழாது தொங்க முடிஞ்சா தொங்கு. பூஜா குட்டி என்னதான் கரியர் வைஸ் சீனியராக இருந்தாலும் அவளோட ஒரிஜினல் கேரக்டர் அப்பப்போ இப்படி வந்து போகும். இதுக்கெல்லாம் தான் சவுந்தாஸ்தப்பா வேணுங்கிறது. பின்ன இப்போ நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு ரூமுக்கு வந்துருக்கோம். இப்போ மணி 4 o'clock. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருச்செந்தூர் கடல்கிட்ட நேற்று போகல, அதனால் இன்னைக்கு சாயந்தரமாக போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வந்துட்டு காலையில் எந்திரிச்சு ட்ரிவாண்ட்ரம் போகணும். அப்போது இந்த பில்கிரிமேஜ் டூர் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். திருப்பியும் இங்கே வந்துட்டோம். எங்கள் திருச்செந்தூர் கடலில் போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நாள் நம்ம நைட் தானே வந்தோம், அதனால் இப்போ மணி 6:30 ஆகுது, இன்னும் இருட்டலை, அதனால் இப்போயே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அந்த கோயில் காம்பவுண்ட் வாலில் பீகாக் உட்காந்துருக்கு அழகா. இவ்வளோ நேரம் அது நடந்துகிட்டு இருந்தது. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சோடனே அது உட்காந்துருக்கு. ஆண்டி கூலிங் கிளாஸ் போட்டு தான் பறிப்பீங்களா ஆண்டி? இது வந்து வர்ற வழியில் ஆவாரம்பூ செடி நிறைய இருந்தது. நான் ஆவாரம்பூ பறித்தேன். ஆவாரம்பூ வந்து முகத்துக்கு ஃபேஸ் பேக்காக போடலாம், சுகருக்கு ரொம்ப நல்லது, காய்ச்சி குடித்தா, அதுக்காக பறித்தேன். வள்ளியூர்லேருந்து நாகர்கோவில் ட்ரிவாண்ட்ரம் வர்ற வரைக்கும் இதை மாதிரி இயற்கை சீன் நல்லா இருக்கும். மலையை ஒட்டியே வரும். அது ஃபாரின்லாம் நம்ம ஆன்னு பார்ப்போம், நம்ம ஊரில் இருக்கிறதுனால அதனோட விலை தெரியாது. ரொம்ப அழகாக இருக்கும். வர்றதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு டயர்டே இருக்காது, அவ்வளோ நல்லா இருக்கும். அப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.